ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சில்க் காட்டன் சாரீஸ் பற்றி சொல்லலான்ட்டு. பொதுவாக காட்டன்னாவே ஷ்ரிங்க் ஆகும். ஆனால் எனக்கு சில்க் காட்டன் பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு போன தடவை சென்னை போயிருந்தப்போ சில்க் காட்டன் சாரீ ஒன்று வாங்கியிருந்தேன். 1800 2000 எவ்வளோ ரேட்டுன்னு ஞாபகம் இல்லை. அது வந்து என்னோடய டெய்லர் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் டெய்லர் தான். அவர்கிட்ட விட்டு தைச்சி வாங்கிட்டு வந்தப்போ போடலாம், புடவைய கட்டலான்னு போட்டு பார்க்கலான்னு எடுத்து போட்டு பார்க்கும்போது கை வந்து ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் இருந்தது. லூஸ் இருந்தோடனே ஏன் இவ்வளோ கொடன்னு தைச்சிருக்காரு, போய் டைட் பண்ணிட்டு வரலாமான்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன். ப்ரொஃபஷ்னல் டெய்லர் இல்லையா, அதனால் ஓரளவுக்கு அநேகமாக தப்பு இருக்காது. நம்ம எதுக்கும் நினச்சி பார்க்கலான்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் வச்சுட்டு காய வச்சுட்டு பார்த்தா என்னோடய அளவுக்கு எவ்வளவோ கரெக்டாக அந்த அளவுக்கு ஷ்ரிங்காக இருந்தது. அது வந்து அவர் தெரிஞ்சு தான் அது கொஞ்சம் லூஸாக வச்சு தைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு, அவ்வளோதான். நீங்கள் வந்து மற்ற காட்டன் புடவையை பற்றி எனக்கு எல்லா காட்டன் ப்ளவுஸு எல்லா காட்டன் சாரீஸும் ஷ்ரிங்க் ஆகுமாங்கிறது எனக்கு சரியாக ஐடியா இல்லை. பட் வந்து ஐடியா இது முக்கால்வாசி ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் சில்க் காட்டன் சாரீஸ் மட்டும் 1/2 இன்ச்சு ஷ்ரிங்க் ஆகுது. அதனால் அந்த ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் நீங்கள் லூஸ்க்கு வச்சு தைக்க சொல்லுங்கள், 1/2 இன்ச்சு. அப்படி இல்லாட்டி நீங்கள் நல்லா துணியை நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு அது ஷ்ரிங்க் ஆன பிறகு அயர்ன் பண்ணி தைக்க கொடுங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ 1800 மேலே தான் அந்த சில்க் காட்டன் சாரீஸ்லாம் இருக்குது. இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறவங்கும்போது அதோட லென்த்து வந்து விட்த்து வந்து குறைச்சலாக இருக்குது. 5.5 மீட்டர்னு சொல்கிறாங்க. 5.5 மீட்டரில் தைக்க புடவை பண்ணுறாங்களே ஒழிய, அது நான் ஒன்றும் குண்டு கிடையாது, ஒல்லியும் கிடையாது. நான் நார்மலாக கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பேன், அவ்வளோதான். ரொம்ப குண்டெல்லாம் கிடையாது. எனக்கே அது 3 ஃபீட்டு தான் வருது. அதுவே கஷ்டப்பட்டு வருது. ஒல்லியாக இருக்கவங்களாம் 1 வருமா 2 வருமாங்கிறது பெரிய சந்தேகம். அதில் கொஞ்சம் இவ்வளோ ஒரு காசில் விற்கிறவங்க ஒரு 5.5 மீட்டருக்கு பதிலாக ஒரு 6 மீட்டர் வச்சாங்கன்னா கொஞ்சம் தாராளமாக கட்டிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா குண்டாக இருக்கவங்க, ஒல்லியாக இருக்கவங்க எல்லாருக்குமே அது வந்து செட் ஆகும். புடவை கட்டுறேன்னு முடிவு பண்ணிட்டாலே அவங்களுக்கு வந்து 5.5 மீட்டர் குறைச்சி இருந்தால் அது கட்ட முடியாது. நேற்று ரொம்ப பரேஷான் ஆகிட்டேன் நான். என்னடா அது புடவை கட்டும்போது 3 ஃபிட்டு தான் வருது, இவங்க இவ்வளோ குறைச்சலாக வச்சு. சிந்தட்டிக் சாரீஸில் வந்து உங்களுக்கு ஃபிட்டு குறைச்சலாக இருந்தால் கூட அவ்வளோவா தெரியாது. பட் காட்டனில் வந்து ஃபிட்டு குறைச்சலாக இருந்தால் என்னமோ பானைக்கு புடவை சுற்றுற மாதிரி ஆகிடும். அதனால தான் இதை சில்க் காட்டன் தயார் பண்ணுறவங்க கவனித்தா நல்லாயிருக்கும்.